குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்சன் அண்டு சர்க்குலர் டைக்ராய்சம். ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்சன்னா என்ன அப்படின்னா, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் நம்ம போலரைஸ்டு லைட்டை நம்ம பாஸ் பண்ணினோன்னா அதனுடைய எவ்வளோ ரொட்டேஷன் இருக்குது, போலரைசேஷன் எவ்வளோ இருக்குங்கிறது மெஷர் பண்ணுறது தான் நம்ம ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷன் சொல்கிறோம். அது நம்ம டீட்டெயில்ஸை நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் என்னென்னு. போலாரிமெட்ரி இன்வால்வ்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் தி சேஞ்ச் ஆஃப் தி டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் of plane polarized light when it interacts with the optically active substances. ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, போலரைஸ்டு லைட்டை நம்ம அதில் பாஸ் பண்ணினோன்னா அந்த இதில் நம்ம எதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வைப்ரேஷன்ஸ், டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன், போலரைஸ்டு லைட்டு எந்த பக்கம் திருப்புது, லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத வச்சு அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக நம்ம என்ன செய்கிறோன்னா மெஷர் பண்ணக்கூடியதை தான் நம்ம போலாரிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். போலாரிமெட்ரி இன்வால்வ்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் தி சேஞ்ச் ஆஃப் தி டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் பிளேன் போலரைஸ்டு லைட்டு. பிளேன் போலரைஸ்டு லைட்டு எந்த பக்கம் எந்த டைரக்ஷனில் அது வந்து ரொட்டேட் பண்ண செய்து அந்த போலாரிமெட்ரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பாருங்கள். த வேவ் லென்த் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆப்டிக்கலி ஆக்டிவ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அசிமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் இன் கம்பேரிசன் வித் தி ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் அட் ஆங்கிள் அட் அ சிங்கிள் வேவ் லென்த்து. அப்போ நம்ம ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு அதை நம்ம போலரைஸ்ட் லைட்டை அதில் பாஸ் பண்ண செய்கிறோம். அப்படி போலரைஸ்ட் லைட்டை பாஸ் பண்ணும்போது அதனுடைய டைரெக்ஷன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது தான் போலாரிமெட்ரின்னு சொன்னோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேவ் லென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸு. அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடியதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு போலரைஸை பாஸ் பண்ணும்போது அதனுடைய வேவ் லென்த்தில் சேஞ்சஸ் ஏற்படும். வேவ் லென்த்தில் சேஞ்சஸ் ஏற்படும் போது தான் லெஃப்டா ரைட்டா அது வந்து என்ன ஆகும்னா அந்த டைரெக்ஷன்ஸு சேஞ்ச் ஆகும். அப்படி அந்த மாதிரி டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிறது இஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன். அதை வச்சுட்டு அந்த சப்ஸ்டன்ஸினுடைய ஸ்ட்ரக்சர், எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அப்படி அந்த ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணணுன்னா நம்ம எடுத்துக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ஆனது அசிமெட்ரிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கணும். சிமெட்ரிக் காம்பவுண்ட்ஸில் என்ன ஆகாதுன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஆர்கானிக்லாம் என்னென்னா ஆப்டிக்கல் ஆக்டிவ்னா என்ன, ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸு அதாவது அசிமெட்ரிக் கார்பன் ஒரு கார்பனில் 4 டிஃபரெண்ட்டாக இருக்கக்கூடிய குரூப்ஸ் இருந்ததுன்னா தான் அது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை சொல்லுவோம். அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு நம்ம போலரைஸ்டு லைட்டை பாஸ் பண்ணோம்னா அந்த சொல்யூஷனில் அந்த போலரைஸ்டு லைட்டானது என்ன ஆகும்னா அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்னா அனலைஸ் பண்ணலாம். அந்த அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த குரூப்ஸ் எந்த இதில் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத நம்ம அந்த ரொட்டேஷனை வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். எதுனா பேஸ் பண்ணினா அதனுடைய வேவ் லென்த்தை பேஸ் பண்ணி. இட் இஸ் closely related to the phenomenon of circular dichroism. Circular dichroism, இந்த போலரைசேஷன், இந்த போலாரிட்டிங்கிறது சர்க்குலர் டைக்ராய்சத்தோட ரிலேட்டடானது. அது என்னங்கிறது பின்னாடி இருக்குது, நம்ம பார்ப்போம். The change in optically active with respect to the wavelength is called rotatory dispersion. Rotatory dispersionனா என்ன அப்படின்னா, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு போலரைஸ்டு லைட்டை நம்ம பாஸ் பண்ணினோம்னா அந்த டைரக்ஷன் ஆனது சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடியதை தான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி வேவ் லென்த்து. அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் அதோட வேவ் லென்த்து சேஞ்ச் ஆகக்கூடியதை தான் நம்ம ரொட்டேட்டரி டிஸ்பர்சன் சொல்கிறோம். அப்போ அந்த சப்ஸ்டன்ஸில் போலரைஸ்டு லைட்டை பாஸ் பண்ணும்போது அதனுடைய வேவ் லென்த்தானது அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகிறத பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடியது தான் ரொட்டேட்டரி டிஸ்பர்சன்னு சொல்கிறோம். ஓஆர்டினா ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்சன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த லைட் எப்படிப்பட்ட லைட்டாக இருக்குது, போலரைஸ்டு லைட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், போலரைஸ்டு லைட்டு. அந்த போலரைஸ்டு லைட் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள்.
polarized light. A beam of ordinary natural light is bundle of rays. This is ordinary light. இந்த லைட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா ஏதாவது ஒரு போலராய்டு அல்லது நைக்கல் ப்ரிசம், நீங்கள் படிச்சிருப்பீங்க +2 எல்லாம் நிக்கல் ப்ரிசமில் பாஸ் பண்ணினோன்னா அதனுடைய ஒரே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய லைட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லை பஞ்ச் ஆஃப் லைட்டு, பண்டில்ஸ் ஆஃப் லைட்டு. இதை நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ப்ரிசத்தில் நைக்கல் ப்ரிசத்தில் பாஸ் பண்ணினா இந்த மாதிரி ஒரே பிளேனில் இருக்கக்கூடிய லைட்டு கிடைக்கும். தான் பிளேன் போலரைஸ்டு லைட்டு அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் போலரைஸ்டு லைட்டு, லீனியர் போலரைஸ்டு லைட்டு, சர்க்குலர்லி போலரைஸ்டு லைட் இருக்குது. லீனியர்லி போலரைஸ்டு லைட்டுன்னா நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த நேச்சுரல் லைட்டை எடுத்துகிட்டு அந்த லைட்டை வந்து நிக்கல் ப்ரிசம் ஆறு ஷீட்டாக போலராய்டில் நம்ம பாஸ் பண்ணினோன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்டு செலக்டிவிட்டி, ரிஃப்ராக்டிங் அந்த காம்பவுண்ட்ஸை பொறுத்து அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதே ஒரே பிளேனில் நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளேன் போலரைஸ்டு லைட் சொல்கிறோம். இது வந்து 2 லீனியர்லி போலரைஸ்டு லைட் நம்ம பாஸ் பண்ணினோன்னா அது என்னவா மாறும்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது இந்த மாதிரி என்னாகும், ABCD இப்படி போகும்போது ஒன்று லெஃப்டில் சுற்றும், ஒன்று ரைட்டில் சுற்றும். லெஃப்டில் சுற்றுறதும் ரைட்டில் சுற்றுறதும் ஒரு இடத்துல மிட் ஆகும்போது என்ன ஆகும்னா சர்க்குலர் ஃபார்மில் வரதுனால இது சர்க்குலர்லி போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்கிறோம். அட் தி சேம் டைம் எலிப்டிக்கலி போலரைஸ்டு லைட் இருக்குது. சர்க்குலர்லி போலரைஸ்டு, லீனியர்லி போலரைஸ்டு லைட்டு, சர்க்குலர்லி போலரைஸ்டு லைட்டு, அடுத்து எலிப்டிக்கலி போலரைஸ்டு லைட்டு. எலிப்டிக்கலி போலரைஸ்டு லைட்டுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இட் ரிசல்ட்ஸ் when the phase differences between two linearly vibrations at right angles is neither zero nor exactly even or odd number of the quarter wavelength. குவார்ட்டர் வேவ் லென்த்து 1/4 வேவ் லென்த்து தான் இருக்கும். அது வந்து அந்த சப்ஸ்டன்ஸில் 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் இருக்கக்கூடியதில் நம்ம பாஸ் பண்ணினோன்னா ரைட் ஆங்கிள்னால் இந்த சுற்றக்கூடிய இதில் ரைட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்தர் ஜீரோவாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவன் ஒரு ஆட் நம்பராகவும் அந்த 1/4 வேவ் லென்த் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எலிப்டிக்கலி போலரைஸ்டு லைட்டுன்னு சொல்கிறோம். இது பாருங்கள், இது லீனியர்லி போலரைஸ்டு லைட்டு, இது லீனியர்லி போலரைஸ்டு, இது சர்க்குலர்லி போலரைஸ்டு, இது எலிப்டிக்கலி polarized. Depends upon the substance. The plane polarized lights are different. பிளேனில் இருக்கலாம், சர்க்குலரில் இருக்கலாம், அல்லது எலிப்டிக்கலில் இருக்க செய்யலாம். உங்களுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டினா என்னென்னு தெரியும். அசிமெட்ரிக் கார்பன், அதாவது நான் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு நம்ம அதில் பாஸ் பண்ணுறது தான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுத்தது ஓஆர்டினா என்ன, சிடினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஓஆர்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி டிஸ்பர்ஷன் அண்ட் சர்க்குலர் டைக்ரைசம், ஆப்டிக்கல் ரொட்டேஷன் அண்ட் சர்க்குலர் போலரைசேஷன். கிறிஸ்டலை நம்ம எடுத்துக்கிறோம். கிறிஸ்டல் வேறு, கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் வேறு. கிறிஸ்டலைன் மெட்டீரியலை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஸோ தி எஃபெக்ட் ஆஃப் டபுள் ரெஃப்ராக்ஷன் ஆர் பைரிஃப்ரிஞ்சர்ஸ் வென் அ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ எ கிறிஸ்டல். அப்போ இந்த போலரைஸ்டு லைட்டு நம்ம கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸில் நம்ம பாஸ் பண்ண செய்கிறோம். அப்படி பாஸ் பண்ணினோன்னா இட் வில் ஸ்ப்ளிட் அப் இன்டு 2 பீம்ஸ். 2 பீமாக பிரியுது. ஈக்குவல் பவர், ஒரே மாதிரியான பவர் இருக்கும், 2 பீமாக அதில் பிரிய செய்யுது. அப்போ டைவர்ஜ் ஃப்ரம் ஈச் அனதர் அட் அ ஸ்மால் ஆங்கிள். ரெண்டுமே எப்படி பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஆங்கிளாக இதில் பிரிய செய்யுது. அப்போ இந்த ஸ்மால் ஆங்கிளில் தான் வந்து பாருங்கள், லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது ஆரிஜின். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இது வழியாக நம்ம பாஸ் பண்ணும்போது லெஃப்ட்லேயும் சுத்த செய்யுது, ரைட்லேயும் சுத்த செய்யுது. இந்த ஆங்கிள் தான் நம்ம ஸ்மால் ஆங்கிள் தான் நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். small angle, the 2 beams are seen to be plane polarized at right angles to each other. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். எப்படின்னா இது ஆரிஜின், இது பிளேனு. இந்த பிளேன்லேருந்து ரைட் ஆங்கிளில் மெஷர் பண்ணக்கூடியது தான் நம்ம அதை சொல்லிகிட்ருக்குறோம். இது 2 பீமாக இருந்துச்சுன்னா, இது ஒன்றா இருந்தால் பிளேன் போலரைஸ்ட் லைட்டு, இது 2 பீமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து சர்க்குலர்லி போலரைஸ்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது ரைட் ஆங்கிளாக இருந்ததுன்னா எலிப்டிக்கலி போலரைஸ்டுன்னு நம்ம சொல்லுவோம். Polarized at right angles to each other. Thus, plane polarized radiation can be resolved into 2 beams which are circularly polarized in opposite ends. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 பீம் இருந்துச்சுன்னு சொன்னால்
இங்கே பாருங்கள் இது 2 பீம், இது ஒரே ஒரு பீம் ஏபிங்கிறது இருக்குது இந்த இதில். இது பாருங்கள் தனித்தனியாக சுற்றக்கூடியது. இதில் பாருங்கள் 2 பீம் ஏபி, இதில் சிடி ரெண்டுமே ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டில் சுற்றும் போது சர்க்குலர்லி போலரைஸ்டாக மாறுது. இது வந்து சர்க்குலர்லி போலரைஸ்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில், ஒன்று லெஃப்ட்டில் போகும், இன்னொன்று ரைட்டில் சுற்றும். லெஃப்ட் அதாவது லிவோ ரொட்டேட்டரி, இன்னொன்று டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆப்போசிட் சைடில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன், கிளாக்வைஸ் டைரெக்ஷன் சுற்றும் போது ரெண்டுமே ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கட்டாயமாக அது வந்து ஜாயின் பண்ணும். அப்போ அது வந்து என்ன ஆகுனா ஒரு சர்க்குலர் ஃபார்மில் இருக்கனால சர்க்குலர்லி போலரைஸ்ட் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, இது பண்ணுவோம். அனதர் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இது இந்த இதில் பாருங்கள் லெஃப்ட்டு இது ரைட்டு இது ஆரிஜின். இந்த இதை தான் நம்ம என்ன சொல்லணும், ஸ்மால் ஆங்கிளை தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலரைஸ்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்லி, பிளேன் போலரைஸ்டு ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்போசிட் சென்சஸ் ஒன்று இந்த பக்கம் சுற்றுது, இன்னொன்று இந்த பக்கம் சுற்றுது. திஸ் இஸ் ஆரிஜின். அப்போ இது வந்து நேராக இருக்குது, இது என்ன செய்யுதுன்னா சுற்றுது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னா ரைட் சைடு, இப்படி சுற்றுச்சுன்னு சொல்லிச்சுன்னா லெஃப்ட் சைடு. ரெண்டுமே பாருங்கள் ஆப்போசிட்டு, இந்த பிளேனுக்கு நேர ரைட் ஆங்கிளில் இருக்க செய்யக்கூடிய. ஸோ இது பிளேன் போலரைஸ்டு லைட்டு. இந்த ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிளில் நம்ம என்ன சொல்லணும், ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல செய்கிறோம். ஓகே, இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ தி அப்சார்ப்டிவிட்டி ஃபார் அ மீடியம் ஃபார் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சர்க்குலர் காம்போனன்ட்ஸ் மே நாட் பி தி சேம். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த லைட்டானது எவ்வளவு ரிஃப்ராக்ட் ஆகுதோ அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆனது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகலாம், காம்போனண்ட்டினுடைய நேச்சரை பொறுத்து அது மாறலாம். கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது நிச்சயமாக மாற செய்யலாம். அப்படி மாறும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் NL அண்ட் NR ரைட் சைடு இருக்கக்கூடியது, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது. அதனுடைய அப்சார்ப்டிவிட்டியை வந்து எப்சிலான் L R இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன் கிளாஸ் ஆர் வாட்டர், அதாவது என்னது ஐசோட்ரோபிக் மீடியத்தில் NL NR எப்சிலான் R லெஃப்ட் சைடினுடைய அப்சார்ப்டிவிட்டி, ரைட் சைடினுடைய அப்சார்ப்டிவிட்டி, லெஃப்ட் சைடினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரைட் சைடினுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். The refractive indices and absorptivity are independent of the state of the polarization. இதனுடைய அப்சார்ப்டிவிட்டி ஆனது அந்த மீடியத்தில் அப்சார்ப்டிவிட்டி அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆனது ஸ்டேட் ஆஃப் அ போலரைசேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸ்டேட் ஆஃப் போலரைசேஷன் உங்களுக்கு தெரியும், என்ன ஸ்டேட்டில் இருக்குதோ அந்த ஸ்டேட்டினுடைய போலரைசேஷனை பொறுத்து இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோ அப்சார்ப்டிவிட்டியோ இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறோம், அப்போ NL does not equal to NR, லெஃப்ட் சைடினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் ரைட் சைடினுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் does not equal. அப்போ இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்பியர்ஸ் ஆகும்போது பிட்வீன் தி டூ காம்பனன்ட்ஸ், ரெண்டு காம்பனன்ட்ஸுக்கு நடுவில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து நிச்சயமாக லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ இது ஈக்குவலாக இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அப்சார்ப்டிவிட்டியும் என்ன ஆகாது.